பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் 9வது ஆட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா மற்றும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பட்ஜெட்டில் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் விதமாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் உள்ளிட்டோர் கூட்டத்தை புறக்கணித்தனர். 2047 வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய மாநிலங்களும் உழைக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டம் தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், சர்வதேச முதலீடுகளுக்கு உகந்ததாக நமது கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை. இந்தியா கூட்டணியின் அனைத்து முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் மமதா பானர்ஜி மட்டுமே பங்கேற்ற நிலையில் பாதியிலேயே வெளியேறினார். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடக்கும் நிதி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டத்தில் இருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். 5 நிமிடத்திற்கு மேல் பேச அனுமதிக்கவில்லை என கூறி மமதா பானர்ஜி வெளிநடப்பு செய்த நிலையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி முதலமைச்சர்களுக்கு 20 நிமிடங்கள் வரை பேச அனுமதி வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச விடவில்லை என்ற மமதா பானர்ஜியின் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒரு முதலமைச்சரை இப்படித்தான் நடத்துவதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அவர், எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்தின் அங்கம் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்றும் அனைத்து குரல்களுக்கும் மரியாதை அளிப்பதே கூட்டாட்சி எனவும் தெரிவித்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜியின் மைக் அணைக்கப்பட்டதாக கூறுவது தவறானது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியவர், நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவை புறக்கணித்த மாநில மக்களை பழிவாங்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பட்ஜெட்டில் மத்திய அரசு மாற்றான்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டதாக விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சண்டையில் இந்திய ராணுவ ஜவான் ஒருவர் வீர மரணமடைந்தார். மேஜர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரி உட்பட ராணுவத்தினர் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ராணுவத்தின் துப்பாக்கி சூட்டில் பாகிஸ்தான் பயங்கரவாதி ஒருவன் கொல்லப்பட்டதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசியில் உள்ள தாதுவா பகுதியில் ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து துப்பாக்கிகளுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதோடு கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பான பாபர் கல்சாவுடன் சேர்ந்து அமர்நாத் யாத்திரையை குலைக்கும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIயின் சதி திட்டத்தை உளவு அமைப்புகள் அம்பலப்படுத்தி உள்ளன. அமர்நாத் யாத்திரை செல்லும் பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த ISI திட்டமிட்டிருந்ததாகவும், இதற்காக பஞ்சாபின் கேங்ஸ்டர் குழுக்கள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளோடு சேர்ந்து சதி திட்டம் தீட்டப்பட்டதாகவும் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. மதுரை, நாகை, வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜேஷ் ரமேஷ், ஸ்ரீராம் பாலாஜி, சந்தோஷ்குமார், சுபா வெங்கடேசன், வித்யா ராம்ராஜ், பிரவீன் சித்ரவேல், இளவேனில் வாளறிவன், சரத்கமல் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சென்னையிலிருந்து அந்தமான் சென்ற ஏர் இந்தியா விமானம் மோசமான வானிலை காரணமாக திருப்பிவிடப்பட்டது. சென்னையிலிருந்து 90 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அந்தமான் அருகே சென்றபோது அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அந்த விமானம் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது.
ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியது. பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ள 5 இடங்களை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் தேர்வு செய்து இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எந்த இடத்தில் விமானங்கள் புறப்பட்டு தரையிறங்க முடியும் என்பது தொடர்பாக தொழில்நுட்ப ஆய்வுகளை இந்திய விமான நிலையம் மேற்கொண்டு அறிக்கை அளித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாம்பாறு, தூவானம், காந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதன்படி அணையின் மொத்த கொள்ளளவு 88.78 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 3421 கன அடியாக உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பு 1,42,287 கன அடியாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,11,599 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் நீர்மட்டம் 124.22 அடியாக உள்ளது. அதேபோல் மைசூரில் உள்ள கபினி அணையின் நீர்வரத்து 27,500 கன அடியில் இருந்த நிலையில் 30,000 கன அடியாக அதிகரித்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்ததன் எதிரொலியாக காவிரி கரையோர மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்களின் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததை அடுத்து அவற்றை ஆய்வு செய்த அதிகாரிகள் மக்களை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கும் அரசு பள்ளி மற்றும் 3 தனியார் மண்டபங்களில் தங்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையிலும் சம்பா சாகுபடிக்கான முன்னேற்பாடுகளை தொடங்கும் வகையிலும் மேட்டூர் அணை நிரம்பும் வரை காத்திருக்காமல் உடனடியாக அணையை திறக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சம்பா சாகுபடி செய்வதற்கு வசதியாக வேளாண் துறை அலுவலகங்கள் வாயிலாக விதை நெல்கள், கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக உரங்கள் மற்றும் பயிர்க்கடன் கிடைப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 5 நாட்களுக்கு பின் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 51,720க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 6,465 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிலோ 89,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 89 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒருங்கிணைந்த நலன் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான செயல் திட்டங்களை வகுக்கும் 23 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம், சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் உள்ளிட்ட 23 பேர் கொண்ட ஒருங்கிணைந்த நலன் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான செயல் திட்டங்களை வகுக்க குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் 3 தொழில் நிறுவனங்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் கரையாப்பாலையூர் பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்கான இடத்தினை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில்தான் தொழிற்பேட்டைகள் கொண்டு வரப்படும் என்றார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 1200 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை குத்தகை முறையில் நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை கோரிய தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குத்தகை முறையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்கும் போது இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படாது, சமூக நீதியும் தொழிலாளர்களின் உரிமைகளும் நிரந்தரமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த முன்னாள் பாஜக MP மாஸ்டர் மதனின் உடலுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் MPயும் பாஜக மூத்த தலைவருமான மாஸ்டர் மதன் உடல்நலக்குறைவால் வெள்ளிக்கிழமை இரவு உயிரிழந்தார். அவரது உடலுக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனை விமர்சிக்க தான் தயாராக இல்லை என சிவகங்கை தொகுதி MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். தேவகோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், மக்களவைத் தேர்தலில் திமுக வேலை பார்க்காவிட்டால் கார்த்தி சிதம்பரம் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார் என்ற EVKS இளங்கோவனின் பேட்டி குறித்து கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்திருக்கிறார்.
தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரை மதிமுக எம்பி துரை வைகோ நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அப்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நேரில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் நடத்திய நுழைவுத் தேர்வுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாச்சிக்கல் சயின்ஸ் ஆகிய கடல்சார் படிப்புகளில் சேர்வதற்காக கடந்த 8ஆம் தேதி நடத்தப்பட்ட நுழைவுத் தேர்வு விதிமுறைகளுக்கு முரணாக நடத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்காக நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வழக்கின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கை தாக்கல் செய்யும்படி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக உள்துறை செயலாளர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கூறியது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திருப்பத்தூர் ஆட்சியர் வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறும்பன்ஸ் பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரி உமா என்பவர் விண்ணப்பித்திருந்த மனுவை கடந்த 2019ஆம் ஆண்டில் திருப்பத்தூர் ஆட்சியர் நிராகரித்த நிலையில் இதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் அமைந்துள்ள நினைவகத்தில் அவரது குடும்பத்தினர் மலரஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் ஏராளமானவர்கள் அவரது தேசிய நினைவகத்தில் அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலையில் மலையின் கிரிவலப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பு இடங்களை அரசு வழக்கறிஞர் அடங்கிய குழுவுடன் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார். அப்போது சிலர் தாங்கள் பல ஆண்டு காலமாக அந்த இடத்தில் உள்ளதாகவும், எனவே தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் 149வது பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவிலில் கவிமணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள அவருடைய சிலைக்கு கன்னியாகுமரி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் கஞ்சா புகைப்பது போன்ற புகைப்படம் இணையத்தில் வெளியாகி பேசுபொருளான நிலையில் அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் புவனேஷ் என்ற அந்த இளைஞன் தண்டையார்பேட்டையில் தங்கி தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே பாறைகளை உடைக்க பயன்படுத்தும் வெடிமருந்தை பதுக்கி வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மணலூர்பேட்டை அடுத்த செல்லங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை, ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் ரமேஷ் ஆகிய 3 பேர் வெடிமருந்துகளை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்த நிலையில் அவர்களிடம் இருந்து வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அடுத்த பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்ட வடமாநில இளைஞரை பெண் ஒருவர் செருப்பால் அடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்த பெண்ணிடம் அங்கிருந்த வடமாநில இளைஞர் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டதாகவும் அவதூறாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் செருப்பை கழற்றி இளைஞரை அடிக்க விரட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே லாரியும் டாடா ஏசி வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் டாடா ஏசி வாகனத்தின் முன்பகுதி முழுவதும் அப்பளம் போல நொறுங்கியது. விபத்து காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியில் சூறாவளி காற்று காரணமாக பள்ளி அருகே முறிந்து விழுந்த மின்கம்பத்தை மின்சார வாரிய அதிகாரிகள் அகற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அகற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகரில் வீடு கட்டுவதற்கான பிளான் அப்ரூவல் சான்றிதழ் வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்ட ஊராட்சி மன்ற தலைவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கத்தாலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் துலுக்கப்பட்டியில் புதிதாக வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவல் சான்றிதழ் கேட்டு அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜனை அணுகிய போது லஞ்சம் வாங்கிய நிலையில் கையும் களவுமாக சிக்கினார். நெல்லை மாவட்டம் கடையத்தில் இருவேறு நகை கடைகளில் நகை வாங்குவதைப் போல நடித்து தங்க நகைகளை திருடி சென்ற பெண்ணை சிசிடிவி காட்சிகள் உதவியோடு போலீசார் கைது செய்தனர். அம்பாசமுத்திரத்தை அடுத்த மன்னார்கோவில் பகுதியைச் சேர்ந்த சுப்புலட்சுமி 2 கடைகளில் நகை வாங்குவதைப் போல நடித்து திருடியது சிசிடிவி காட்சியில் அம்பலமானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூகுள் பே மூலமாக அனுப்பும் பணத்தை கையில் ரொக்கமாக தருமாறு கேட்டு உணவகத்தில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து உருட்டுக்கட்டையால் தாக்கியதில் 3 காயமடைந்தனர். பரிக்கல் கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் கடைக்கு வந்த இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறவன் குரத்தி என்ற பெயரை பொது இடங்களில் பயன்படுத்த தடை விதிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் குறவன் குரத்தி என்ற பெயர் நகைச்சுவைக்காகவும் அநாகரீகமாகவும் பயன்படுத்தப்படுவதால் அச்சமூக மக்கள் இழிவாக பார்க்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரத்தில் உலாவரும் சிறுத்தையால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஜெகத்தலா பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒரு வீட்டிற்குள் குதித்து மாடி வழியாக வெளியேறி சென்றது. இது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான நிலையில் அந்த காட்சிகளை பார்த்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் கூடுதலாக வசூலிக்கப்படும் கட்டணம் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கிய முன்னாள் மாணவர்களை அடைத்து வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குருநானக் கல்லூரியில் 48ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவின் போது முன்னாள் மாணவர்களான ஆதித்யன், ரோஹித்குமார், சத்யநாராயணன் ஆகியோர் கல்லூரி நிர்வாகம் அதிக கட்டணம் வசூல் செய்வதாக துண்டு பிரசுரம் அடித்து வகுப்பறையில் வழங்கியுள்ளனர். சென்னையில் அறிவியல் பாடத்தை பயிற்றுவிக்கும் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்களுக்கு குறைந்த செலவிலான கற்பித்தல் கருவிகளோடு கூடிய பயிற்சி நடைபெற்றது. தேசிய அறிவியல் தொழில்நுட்ப தொடர்பு குழு, மத்திய மாநில அரசுகளின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப குழு மற்றும் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி இணைந்து 3 நாட்கள் இந்த பயிற்சியை நடத்தின. பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். ஆத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பெண்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடும் புகைப்படங்களை திருடி ஆபாசமாக மார்பிங் செய்தது தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் வார விடுமுறை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தற்போது வெள்ளம் சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க 9 நாட்களுக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அருவியில் குடும்பத்தோடு நீராடியும் நீச்சல் குளத்தில் குளித்தும் மகிழ்ந்தனர். சென்னையில் குப்பையில் கிடந்த 5 சவரன் தங்க சங்கிலியை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஒப்பந்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அடையாறு பகுதியில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர் ரவி என்பவர் தனது வழக்கமான பணிகளை மேற்கொண்டிருந்தார். அப்போது குப்பையில் 5 சவரன் தங்க சங்கிலியை கண்டெடுத்த அவர் அதன் உரிமையாளரை தேடி கண்டுபிடித்து நேரில் ஒப்படைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அகத்தியா என்ற தனியார் பள்ளி பேருந்து மோதி முதியவர் உயிரிழந்த நிலையில் தப்பி ஓடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். விபத்தில் ஆறுமுகம் என்ற முதியவர் உயிரிழந்த நிலையில் பள்ளி பேருந்து ஓட்டுநருக்கு பார்வை குறைபாடு இருப்பதாக கூறப்படுகிறது. கோவையில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பரிமாறி கட்டிப்பிடித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கேரட், முட்டைகோஸ், பூண்டு உள்ளிட்ட காய்கறிகள் அழுகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உதகையை சுற்றியுள்ள குளிசோலை, எமரால், குந்தா, லவ்டேல் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் கேரட், முட்டைகோஸ் உள்ளிட்டவற்றை பயிரிட்டுள்ள விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர்.
பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து ஆவடி செல்லும் மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:10 மணி முதல் மதியம் 3:10 வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியான அறிக்கையில் காலை 8:50 மற்றும் 10:55 மணிக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து கடற்கரை செல்லும் மின்சார ரயில்கள் கொருக்குப்பேட்டை மற்றும் வியாசர்பாடி ஜீவா வழியாக ஆவடி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய பாலத்தில் 200 டன் எடை கொண்ட தூக்கு பாலத்தை பொருத்திய மகிழ்ச்சியில் ஊழியர்கள் வெடிவெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. துபாயில் உயிரிழந்த கணவன் உடலை மீட்டுத் தரக் கோரி குழந்தைகளுடன் அவருடைய மனைவி கண்ணீர் மல்க சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். சிவல்பட்டி கிராமத்தை சேர்ந்த குமார் கடந்த 6 ஆண்டுகளாக துபாயில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்ததாக அவருடைய மனைவிக்கு தகவல் அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கூட்டுறவு உருளைக்கிழங்கு விற்பனை சங்கத்தில் நடைபெற்ற ஏலத்தை புறக்கணித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உருளைக்கிழங்குகளை சரியாக தரம் பிரித்து ஏலம் விட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஏலத்தை புறக்கணித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரக்கு ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணம் தாலுகா காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக ராகவன் வெள்ளிக்கிழமையன்று பொறுப்பேற்ற நிலையில் அன்றே ரயில் மோதி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு பேருந்தில் நடத்துனர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலையை உபயோகித்த வீடியோ வெளியாகியுள்ளது. கும்பப்பட்டியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி வந்த அரசு பேருந்தில் பணியாற்றி வரும் நடத்துனர் குட்கா புகையிலையை பயன்படுத்திய நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. செக் மோசடி வழக்கில் கடந்த 2022 கேரளாவை சேர்ந்த சாமியாரை கைது செய்ய பிடிவாரண்ட் கொடுத்த நிலையில் 2 வருடங்கள் கழித்து பழனியில் அவர் கைது செய்யப்பட்டார். சத்திரப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரிடம் கடந்த 2019 கேரளாவைச் சேர்ந்த சாமியார் சுனில்தாஸ் என்பவர் காலி செக் ஒன்றை கொடுத்து 60 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. சென்னை மணிப்பாக்கத்தில் உள்ள ஏரியை எக்ஸ்னோரா அமைப்பினர் சாய்ராம் வித்யாலயா பள்ளியுடன் இணைந்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதற்காக பள்ளி மாணவிகளுடன் இணைந்து எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பினர் ஏரியை ஆக்கிரமித்துள்ள மரக்கிளைகளை அகற்றியதுடன் நீர்நிலையை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டனர். யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக அடுத்த மாதம் பிரதமர் மோடி யுக்ரைன் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோடி 3வது முறை பிரதமராக பதவியேற்ற போது அவருக்கு வாழ்த்து தெரிவித்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போரினால் பாதிக்கப்பட்ட யுக்ரைனை வந்து பார்வையிடும்படி கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு இத்தாலியில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் போது இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டனர். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பை பகுதியில் 3 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த நிலையில் அங்கு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த 2 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன ஒருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட விஜய் மல்லையாவிற்கு செபி அமைப்பு 3 ஆண்டு தடை விதித்துள்ளது. கோடிக்கணக்கில் வங்கிக் கடன் வாங்கி மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பி சென்ற விஜய் மல்லையா இப்போது லண்டனில் இருக்கிறார். அவரை இந்தியாவிற்கு கொண்டு வரும் முயற்சிகள் இதுவரை பலனளிக்காத நிலையில் அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்திய பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது என பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி அறிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் மலைப்பகுதியில் சிக்கி தவித்த பக்தர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டனர். சார்தாம் புனித யாத்திரை மேற்கொண்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் சாலை துண்டிக்கப்பட்டு மட்மகேஸ்வர் மலைப்பகுதியில் சிக்கி தவித்தனர். அவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டு ரான்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர்.
இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் 628 புலிகள் இயற்கையாகவும் வேட்டையாடுதல் உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் உயிரிழந்திருப்பதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டில் புலிகள் இறப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளதாகவும், இதற்கிடையே இந்த காலகட்டத்தில் புலிகளின் தாக்குதலில் 349 பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 32 வார கருவை வயிற்றில் சுமந்திருக்கும் சிறுமியின் கருக்கலைப்பு தொடர்பான வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கருவை சுமந்து குழந்தையை பெற்றெடுப்பதும் அல்லது கருவை கலைப்பதும் சிறுமியின் முடிவை சார்ந்தது என நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் இடைவிடாத கனமழையால் பேட்வா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மேம்பாலத்தின் மீது தண்ணீர் வழிந்தோடியது. அது மட்டுமல்லாமல் விதிஷாவின் பல பகுதிகளில் குடியிருப்பு மற்றும் பள்ளி வளாகத்தை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி அருகே கோவிலுக்கு கொள்ளையடிக்க சென்ற மர்ம நபர்கள் அங்கிருந்த உண்டியலை அடியோடு பெயர்த்து இருசக்கர வாகனத்தில் வைத்து கடத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நந்திகாமா கிராமத்தில் உள்ள துர்காதேவி கோவிலுக்கு சென்ற 4 மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த பணத்தை திருடுவதற்காக நீண்ட நேரம் முயற்சித்து முடியாததால் அதனை அடியோடு பெயர்த்து எடுத்து சென்றனர். மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சரும் சிவசேனா தலைவருமான உத்தவ் தாக்கரே தனது பிறந்த நாளை ஆதரவாளர்களோடு கொண்டாடினார். மும்பையில் உள்ள அவரது இல்லமான மாடோஸ்ரீயில் கட்சி தொண்டர்கள் உத்தவ் தாக்கரேவை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ படிவங்களில் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் கையெழுத்திட்டிருக்கிறார். இதை தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கும் அவர் அமெரிக்கர்களின் வாக்குகளை சிதறாமல் பெற கடினமாக உழைக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர் வேட்டி சட்டை அணிந்து வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மான்செஸ்டர் நகரில் MSc இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த சச்சின் சூரஜ் என்ற மாணவர் பாரம்பரியமாக வேட்டி சட்டை அணிந்து வந்து பட்டத்தை வாங்கி சென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்திய கலப்பு இரட்டையர் அணி தகுதி சுற்றிலேயே வெளியேறி ஏமாற்றம் அளித்துள்ளது. இந்த போட்டியில் இந்தியாவின் ரமிதா பப்புதா அர்ஜுன் ஜோடி 628.7 புள்ளிகளுடன் 6ஆம் இடத்தையும், தமிழ்நாட்டை சேர்ந்த இளவேனில் வாலறிவன் சந்தீப் சிங் ஜோடி 626.3 புள்ளிகளை பெற்று 12வது இடத்தையும் பிடித்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதலாவது தங்க பதக்கத்தை வென்று சீனா சாதனை படைத்துள்ளது. 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிக்கான போட்டியின் தகுதி சுற்றில் சீனா, தென்கொரியா, கஜகஸ்தான், ஜெர்மனி அணிகள் முறையே முதல் 4 இடங்களை பிடித்தன. இதில் தங்க பதக்கத்துக்கான போட்டியில் சீனா 16-12 என தென்கொரியாவை வீழ்த்தி தங்க பதக்கம் வென்றது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக்கின் முதல் நாள் போட்டியை காண சென்ற போது மழை குறுக்கிட்டதால் பார்வையாளர்கள் சிரமத்தை சந்தித்தனர். இருந்தபோதும் போட்டியை காண வரிசையில் நின்றிருந்த பார்வையாளர்கள் குடைகளை பிடித்தவாறு வரிசையாக மைதானத்துக்குள் சென்றனர். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் முகேஷ் அம்பானியும் நீட்டா அம்பானியும் கலந்து கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினரான நீட்டா அம்பானி ஈஃபில் டவர் முன் தன்னுடைய கணவர் முகேஷ் அம்பானியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நடிகர் நானியின் புதிய படத்தில் அருவி படத்தில் நடித்து கவனம் பெற்ற நடிகை அதித்தி பாலன் நடித்து வருகிறார். டிவிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கும் இந்த படத்துக்கு சரிபோதே சனிவாரம் என பெயரிடப்பட்டுள்ளது. தமிழில் சூர்யாவின் சனிக்கிழமை என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தில் அதித்தி பாலனின் கதாபாத்திரத்துடன் புதிய போஸ்டர் வெளியாகியுள்ளது. சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் ஜோதிபா பூலே என்பதற்கு பதில் சாவக்கர் என குறிப்பிட்டதற்கு இயக்குனர் சுதா கொங்கரா வருத்தம் தெரிவித்துள்ளார். அந்த பேட்டியில் தான் விமென் ஸ்டடீஸ் படிப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஆசிரியர் ஒருவர் தனக்கு சாவக்கர் பற்றிய கதையை சொன்னதாகவும், அவர் ஒரு பெரிய தலைவர், அந்த காலத்திலே அவரது மனைவியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு படிக்க வைக்க செய்ததாகவும் கூறியிருந்தார்.
நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது குடும்பத்துடன் ஜாலியாக நீச்சல் குளத்தில் விளையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் விளையாட்டாக ஒருவரை கீர்த்தி சுரேஷ் தண்ணீரில் பிடித்து தள்ளிவிடும் காட்சிகளும் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடும் காட்சிகளும் ரசிகர்களை கவர்ந்தெழுத்து வருகிறது. நாகை மாவட்டம் சிக்கலை அடுத்த பொருள் வைத்தசேரி பகுதியில் உள்ள செல்லமுத்து மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் கும்மி அடித்து பெண்கள் வழிபாடு நடத்தினர். மேலும் பூத்தட்டை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை அடுத்த குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி சனீஸ்வர பகவான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக விளங்கும் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி அஸ்வினி நட்சத்திரத்தோடு தெப்பத் திருவிழா தொடங்கியது. இந்த விழாவையொட்டி அதிகாலை மூலவருக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.